இன்னைக்கு டேல ஃபஸ்ட்டு மேட்சா ஏசிசி திருப்பத்தூர் பாட்சா தேவத்தை டிசிசி பாட்சா டேஸை வின் பண்ணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து 2 அம்பையர்ஸ் வந்திருக்காங்க. கமிட்டிலேருந்து சீனியர் பிளேயர்ஸ். தேவகோட்டைக்கு ஓப்பனிங் விக்கி பாண்டி, ஸ்ட்ரைக்கில் விக்கி, நான் ஸ்ட்ரைக்கில் பாண்டி. ஏசிசி பாட்சாக்கு ஃபஸ்ட் ஓவர் போட மாபாசா. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், 2 ஓவர் பவர் பிளேயில் நடக்குது. ஃபஸ்ட் ஓவரை ஸ்டார்ட் பண்ண மாபாசா ஃபஸ்ட்டு பாலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மாபாசா ஸ்ட்ரைக்கில் விக்கி, ஆஃப் சைடில் ஒரு சிங்கிள், ஒரு ரனில் ஸ்டார்ட் பண்ணுறாரு விக்கி. பெரிய ஷாட் ஆடக்கூடிய பாண்டி, பெரிய பெரிய சிக்ஸர்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது இவர்கிட்ட. செகண்ட் பால் பாண்டி ஸ்ட்ரைக்கில். இப்போ சுவிட்ச் இட், அவுட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டில் வெளியேறாரு பாண்டி. அடுத்த பேட்ஸ்மேனா விக்கி. இப்போ 2 விக்கி கிரீஸில் இருக்காங்க தேவகோட்டைக்கு. தேர்ட் பால் டாட் பால். ஃபோர்த் பால் ஒரு இன்சைட் ஏஜ். இங்கே ஒரு சிறப்பான ஃபீல்டிங். அதன் காரணத்தால் அழைக்கப்படும் விக்கி அவர்கள் சிறந்த ஆரோட பட்டத்திற்கு சொந்தக்காரர். ஒரு கட்டர் சிங்கிளா மாறி இருக்கு. ஒரு ஓட்டம். பவர் பிளேயோட லாஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஓவரோட நேருக்கு விக்கி பேட்ல இருந்து பதிவு பண்ணிருக்காரு. ஒரு விக்கெட் இழந்து 7 ரன் அடிச்சிருக்காங்க தேவகோட்டை டிசிசி. மாபாசா இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு. லாஸ்ட் பால பவுண்டரியா கொடுத்து 2வது ஓவர் போட பெயிண்டர் கார்த்திக். செகண்ட் ஓவர் பவர் பிளே போட பெயிண்டர் அரௌண்ட் த விக்கெட்லேருந்து போடுறாரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் பவுண்டரி அடித்தா விக்கி. இப்போ ஸ்ட்ரைக்கில் நேரம் அடிச்சிருக்காரு. இங்கே வெற்றி விஜய் இருக்காரு. நல்ல கேட்ச், முக்கியமான கேட்சை பிடிச்சிருக்காரு வெற்றி விஜய். நியூ பேட்ஸ்மேன் ராம் இப்போ ஸ்ட்ரைக்கில் 2 விக்கெட்டை ஈஸியாக கொடுத்துருக்காங்க தேவகோட்டை. லெஃப்ட் சைடுல பனிஷ் பண்ணிருக்காரு. பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ராம். நெக்ஸ்ட் பால் ஒயிட் லைன்ல ஒரு கேப் ஷாட்டுங்க ராம். அருமையான பேக் டு பேக் 2 4 அடிச்சிருக்காரு ராம்குமார். அடுத்த பந்து ஹேட்ரிக் போறான்னு பார்த்தா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ராம்குமார். அதை எடுத்து அடிச்சிருக்காரு. அங்க ஒரு ஸ்டாப் போற தடுத்திருக்காருன்னு சொல்லலாம். 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. 2 ஓட்டங்கள், 2 ரன்ஸ். இதோட ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் 2 விக்கெட் இழப்பிற்கு அணி எண்ணிக்கை 22 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த ஓவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிருக்கு ஹேட்ரிக் 4ஓட. இதோட பவர் பிளே முடியுது 2 ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட மாபாசா 3வது ஓவர் போட வராரு. ஸ்ட்ரைக்கில் விக்கி. 3வது ஓவர் போட மாபாசா. லெக் சைடில் ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. ஒரு குட் ஃபீல்ட், எந்த தவறும் பண்ணல ஃபீல்டர். அடுத்த பந்து ஒரு கட்டர், அதை பனிஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கார் ராம்குமார். இங்கே சிறு தடுமாற்றம், அதன் காரணத்தால் இங்கே 2 ரன்னாக மாறி இருக்கு. அருமையான பேட்டிங்கை வெளிப்படுத்திட்டு இருக்காரு ராம்குமார் இது வரைக்கும். எடுத்து அடிச்சிருக்காரு லெக் சைட்ல. பெரிய ஷாட். 6 பார்க்கணும் கண்டிப்பா. 6 முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு ராம்குமார். முதல் ஹேட்ரிக் 4, முதல் சிக்ஸர் அனைத்தையும் பதிவு பண்ணியிருக்கார் ராம்குமார். சந்தித்த அனைத்து பந்துகளையும் 4 மாற்றியுள்ளார். அடுத்த பந்து விட்டு தட்டியிருக்காருங்க, ஸ்டெம்பை உடைச்சிட்டாருங்க.
ஸ்டெம்பிலே அடிச்சிருக்காருங்க. நல்லா ஆடிக்கிட்டு இருந்த ராம்குமார் தன்னோட விக்கெட்டை ஸ்டெம்ப் உடைச்சு வெளிப்படுத்தியிருக்காரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா சுரேந்தர் இப்போ கிரீஸில் முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு மாபாசா. இது வரைக்கும் பெரிய ஸ்கோரை ஆக்கிக்கிட்டு இருந்தேன் ராம்குமாரோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. அவரே கொடுத்துருக்காருன்னு சொல்லணும் ராம்குமார். அடுத்த பந்து விட்டு தட்டியிருக்காரு ஆஃப் சைடில். சிறப்பான ஒரு நல்ல ஃபீல்டிங். 2வது ரன் ஓடுறாங்க. விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. த்ரோ தப்பு. 2 ரன் ஆயிருக்கிறதுனால 3rd ஓவரோட லாஸ்ட் பால். ஒரு ஸ்கூப் ட்ரை பண்ணியிருக்காரு. 4 ஓட்டங்களை கிடக்குமா? சிறப்பான ஒரு ஃபீல்ட். 4 தடுத்திருக்காரு. 3வது ரன் ஓடிக்கிட்டு இருக்காங்க. 3 ரன் ஆயிருக்கு. இதோட ஓவர் முடிஞ்சிருக்கு. 3வது ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 36. 3 விக்கெட் இழப்பிற்கு 3 விக்கெட் இழந்து 36 ரன் அடிச்சிருக்காங்க தேவோட டிசிசி. 4வது ஓவர் போட மாஸ்டர் ஆகாஷ். சுரேந்திரன் ஃபர்ஸ்ட் பால். ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. ஒரு ரன் மட்டும். செகண்ட் பால். ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. சிங்கிள். விக்கி இது வரைக்கும் சென்சிபிளாக ஆடிட்டு இருக்காரு. மேட்சை கொண்டு போறாரு கடைசி வரைக்கும். சுரேந்திரன் டூக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒரு குட் ஃபீல்டிங். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா சேஃபாக வந்திருக்காரு. 2 ரன்னு. அடுத்த பந்து ஒரு ஸ்கூப்புக்கான முயற்சி. டாட் பால். அடுத்த பந்து நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு கேட்ச் மிஸ். கேட்ச் மிஸ் ஆகி டிராவல் ஆகிட்டு மாபாசா. அகைன் ஒரு 2. அடுத்த பந்து வைட். 4வது ஓவரோட லாஸ்ட் பால். இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு ஆகாஷ். லெக் சைடில் மடக்கி ஒரு அடி. அங்கே ஒரு குட் ஃபீல்டிங். அதன் காரணத்தால் ஒரு ரன்னாக மாற்றிருக்காரு ஃபீல்டர். 44 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் இழந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது தேவோட டிசிசி. 5வது ஓவர் போட ஸ்ரீ யங்ஸ்டர் ஏசிசி திருப்பத்தூர் பாஷாக்கு. 5வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஸ்ரீ. சிறப்பான ஒரு மட்டை வீச்சு. 2 ஓட்டங்களை பெறுமா? ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். 2 ஓடி இருக்காங்க. 2 runs. செகண்ட் பால். பெரிய ஷாட். அங்கே ஃபீல்டர் கீழே விழுந்துட்டாருங்க. அதனால 4 ஆயிருக்கு. ஸ்ரீ இது வரைக்கும் நல்லா தான் போட்டிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு. அசார் இருக்காரு இங்கே. இல்லை ஃபீல்டிங் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 2வது ரன் ஓட முயற்சி. ரன் அவுட்டான்னு பார்க்கணும். அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காரு. நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு சுரேந்தர் இது வரைக்கும். நல்லா நேருக்கு நேரா ஒரு அடி. 6ஆன்னு பார்க்கணும். வெட்டு விஜய் நல்ல கேட்ச். 2வது கேட்சை பிடிக்கிறாரு வெட்டு விஜய். முக்கியமான கேட்சை பிடிச்சிருக்காரு மேட்சுக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் மோட்டோ இப்போ ஸ்ட்ரைக்ல. கேட்சுக்கான வாய்ப்பு. கீப்பரே போறாரு. குட் கேட்ச். மோட்டோ டக் அவுட் ஆயிட்டு. அடுத்த பேட்ஸ்மேன் சூர்யா. சூர்யா அருமையான ஒரு கட்டு ஆஃப் சைடில். ரன் அவுட்டானு பார்த்தா ஒரு தப்பு. ஃபீல்டர் சேஃபாக விளையாடுங்க. இதோட 2 ஃபீல்டர் மாதிரி கீழே விழுந்திருக்கீங்க. இதுதானம் 5 ஓவர் முடிவற்ற நிலையில் 54 ஓட்டங்கள் 5 விக்கெட் இழப்பிற்கு. 54 ரன் அடிச்சிருக்காங்க. 5 விக்கெட் இழந்து தேவகோட்டை.
லாஸ்ட் ஓவர் போட மாஸ்டர் ஆகாஷ். இது வரைக்கும் 54 போயிருக்கு. கடைசி ஓவர் எப்படி போடுறாருன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரைக்கில் விக்கி ஃபர்ஸ்ட் பால்லேருந்து நின்றுட்டு இருக்காரு. ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காருங்க. 6 ஓட்டங்களை பெறுமா? நான் எதுக்கு நின்றுன்றதை காட்டுறாருங்க. கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் இப்போ கிரீஸில். ஷாட் மிஸ் ஃபீல்டுக்கு 4 ஓட்டங்கள். பெரிய கவனக்குறைவாக 4 ஓட்டங்கள். அடுத்த பந்து ஆஹா, லெக் சைடில் சிறப்பான இருக்காரு. மிஸ் ஃபீல்ட். ஆயிருக்கு. அடுத்த பந்து லெக் சைடில் ஒரு பெரிய ஷாட். கேட்ச் ஆனு பார்க்கணும். இங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. நல்ல கேட்ச். சிறப்பான ஒரு கேட்ச். அடுத்த பேட்ஸ்மேனா தமிழ். இன்னும் 2 பந்து இருக்கு. ஆஃப் சைடில் ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. ஐயா சார் இருக்காரு. ஒரு மிஸ்ஃபீல்ட். அதன் காரணத்தால் 2 ஆயிருக்கு. முதல் பாதியில் கடைசி பந்து ஸ்ட்ரைக்கில் இப்போ தமிழ். நேருக்கு நேராக ஒரு மிஸ்ஃபீல்ட். 1 ஆயிருக்கு. ஒரு ஓட்டம். இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியுது. 6 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 63. 64 ரன் டார்கெட்டா செட் பண்ணியிருக்காங்க தேவகோட்டை டிசிசி. வெற்றி பெறலாம். 7 விக்கெட் இழந்து ஏசிசி ஓப்பனர்ஸா மாஸ்டர் அருண். தேவகோட்டைக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் போட பாண்டி. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பவர் பிளேயோட டாஸ் பால ஆகாஷ் விட்டுருக்காரு. அடுத்த பந்து 4 ஓட்டங்கள். ஓரை தடுத்திருக்காரு. இங்க 4வது ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 3 மட்டும். மோட்டோ ஒரு ரன்னை தடுத்திருக்காருன்னு சொல்லணும். லாங் சேஸ். அடுத்த பந்து கேட்சுக்கான வாய்ப்பு. கேட்ச். அருணோட விக்கெட்டை இழக்கிறாரு. அடுத்த பேட்ஸ்மேனா மாபாஷா இப்போ கிரீஸில். மாபாஷா 2 பாண்டி. அடுத்த கேட்ச்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அனைத்து பந்துகளும் சிறப்பாக பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்திருக்காரு பாண்டி. அடுத்த பேட்ஸ்மேன் சுபேர். ஹேட்ரிக் பாலான்னு பார்க்கணும். நல்லா போட்டிருக்காருங்க. அடுத்த பந்து ரன்னுக்கான வாய்ப்பு தினேஷ். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. முக்கியமான 2 விக்கெட் எடுத்திருக்காரு பாண்டி. அணியின் எண்ணிக்கை 4. 2 விக்கெட் இழப்பிற்கு 4 ரன் அடிச்சிருக்காங்க திருப்பத்தூர் ஏசிசி பாச்சா. 2 விக்கெட் இழந்து 2வது ஓவர் போட மோட்டோ. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மோட்டோ. செகண்ட் பால் ரன் அவுட்டான்னு பார்த்தா இல்லை. ஒரு ரன். தன் அணிக்காக தனியாக போராடிட்டு இருக்காரு மாஸ்டர். மோட்டோ நல்லா போட்டிருக்காரு இது வரைக்கும். நெக்ஸ்ட் பால் ஒரு ரிவர்ஸ் ஸ்விப். அங்கே சுரேந்தர் இருக்காரு. ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து விட்டு தட்டி இருக்காரு. அங்கே கேட்சான்னு பார்த்தா நல்ல கேட்சுங்க. முக்கியமான கேட்சா தேவையான நேரத்தில் எடுத்திருக்காரு. சூர்யா சிறந்த பந்து வீச்சு. ஓவரா அடுத்த பேட்ஸ்மேன் பெயிண்டர் கார்த்திக்.
வெளியில் என்ன 2 விக்கெட் தான் இருக்கு. 4 சப்ஸ்டியூட்டோட ஆடி இருக்காங்க. சிங்கிளுக்கான வாய்ப்பு இன்னும் 2 ஆக்குவாங்களான்னு பார்க்கணும். ஓடல, ஒரு ரன் மட்டும். ஓவர். ஒரு ஓட்டம் ஓவர். இதுதான 2 ஓவர் முடிவெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 7, 3 விக்கெட் இழப்பிற்கு. 3 விக்கெட் இழந்து 7 ரன் அடிச்சிருக்காங்க ஏசிசி திருப்பத்தூர் பாஷா. அடுத்த பவுலர் ராம்குமார், ஆல்ரவுண்டர் ராம்குமார். முக்கியமான ஹேட்ரிக் 4 அடித்து பேட்டிங்கில் வலு சேர்த்த ராம்குமார் இப்போ அவர் 3வது ஓவர் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் கிளீன் போல்டுங்க. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ராம்குமார். நியூ பேட்ஸ்மேன் அருண். இப்போ செகண்ட் பால் தேர்ட் பால் இடத்தை பார்த்து போட்டுக்கிட்டு இருக்காரு. நல்லா போடுறாரு ராம்குமார். பேட்டிங் மட்டும் இல்ல, பந்து நல்லா போடுவேன்னு போட்டுட்டு இருக்காரு ராம்குமார். அடுத்து வந்து அதே இடத்துல புள்ளி வச்சு போட்டுட்டு இருக்காரு ராம்குமார். ராம்குமார் தெளிவா போட்டுக்கிட்டு இருக்காரு இடத்தை பார்த்து. உள்ள வந்திருக்காரு. அகைன் டாட். அடுத்த பந்து அவரே எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் மெய்டனை பதிவு பண்ணியிருக்காரு ராம்குமார். 4வது ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பாண்டி. ஒரு ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயா ரன் எதுவும் ஓடல. ஸ்ட்ரைக்கில் ஆகாஷே இருக்காரு. மாஸ்டர் தனி ஒரு ஆளாக மேட்சை மாற்றக்கூடிய எபிலிட்டி இருக்கு மாஸ்டருக்கு. டாட் பால் அகைன். ஒரு ஃபுல் டாஸ். பாண்டியன் அவர்கள் நல்ல ஃபீல்டிங். அதன் காரணத்தால 2 ஆயிருக்கு. அடுத்த பந்து விக்கி இருக்காரு. அங்கே கேட்சானு பார்க்கணும். கேட்ச். மாஸ்டரோட விக்கெட்டு போகுதுங்க. அடுத்த பேட்ஸ்மேன் ஸ்ரீ. அடுத்த பந்து கேட்சுக்கான வாய்ப்பு விட்டுட்டாருங்க. டாட். மேட்சோட கடைசி விக்கெட் இது. டாட் பால். ஓவர் முடியுது. 4 ஓவர் முடியுது. 5 விக்கெட் இழந்து 9 ரன் அடிச்சிருக்காங்க. 5வது ஓவர் போட தாமு. ஸ்ட்ரைட்ல ஒரு குட் ஷாட். டூ ரன்ஸ். குட் பவுலிங் தாமு கிட்ட இருந்து. குட் ஷாட். ஒரு ரன் மட்டும். ஸ்ட்ரைட்ல ஒரு நல்ல ஷாட். இங்க முத்துக்குமார் இருக்காரு. சாரி ராம்குமார். 2 ஓட்டங்கள். இதோட மேட்ச் முடியுது. தேவோட டிசிசி இந்த மேட்ச் வின் பண்றாங்க. தற்போது நடைபெற்ற ஆட்டத்தில் டிசிசி தேவோட்ட அணியினர் லாஸ்டா ஒரு சப்ஸ்டியூட் மாத்திருக்காங்க. இதான் லாஸ்ட் விக்கெட். அடுத்து பாலா. டாட் பால். 5வது ஓவர் முடியுது. லாஸ்ட் ஓவர் போட மோட்டோ. ஒயிட் பால் அகைன். ஃபர்ஸ்ட் பால். அங்கே விக்கி இருக்காரு. ஒரு ஓட்டம். ஒரு ரன் மட்டும். கேட்சான்னு பார்க்கணும். விக்கி இருக்காரு. நல்லா கேட்ச்.
தேவகோட்டத்தை மேட்சா தற்போது நடைபெற்ற ஆட்டத்தில் டிசி தேவகோட்டை வெற்றி பெற்றனர்.